அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏன் கைவிட்டது தெரியுமா? அதுவும் நேரடி அச்சுறுத்தல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. கடந்த 1987 அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி குறிப்பிட்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை இரு நாடுகளும் பயன்படுத்தக்கூடாது. ஆனா இப்போ ரஷ்யா அந்த ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. மேற்கு நாடுகளின் செயல்பாடுகள் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலா இருக்குன்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இதனால அணு ஆயுதப் போட்டி அதிகமாகலான்னு உலக நாடுகள் பயப்படுது. ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமும் ரஷ்யா உக்ரைன் போர் நிக்கலை. கோபமடைந்த ட்ரம்ப் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் அணு ஆயுதம் பற்றி பேசினதுக்கு பதிலடியா அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நகர்த்த உத்தரவிட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ட்ரம்ப் மிரட்ட, இன்னொரு பக்கம் ரஷ்யா அணு ஒப்பந்தங்களை விட்டு விலகிறதால சர்வதேச பதற்றம் அதிகமாகி இருக்கு. இனிமேல் அணு ஆயுதங்கள் விஷயத்துல இரு நாடுகளும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம செயல்படுவாங்களா? இது உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறுமா? இந்த சூழல் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.